பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக கழகத்துல கலகம் உண்டாயிருச்சு. கலகம் பிறந்தால் வழிப்பிறக்கம் அப்படின்னு அதிமுகக்கு ஒரு ஸ்டாண்டே இருக்கு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய கலகங்கள்லாம் என்ன பண்ணிருக்கு அதிமுகல உண்டாயிருக்கு. சசிகலா அம்மா விலக்கி வச்சது, அப்புறம் ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரிஞ்சது, டிடிவி தினகரன் தனியா போய் கட்சி ஆரம்பிச்சது, நிறைய கலகங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா இந்த கலகத்துல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் அப்படியே விடாப்புடியா நிக்கிறாரு. பொதுச் செயலாளரா என்ன பண்றாரு, நீடிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு புறம் போயிட்டு இருக்கும்போது நேற்று தினத்துல பாத்தீங்கன்னா அதிமுக ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. என்ன விஷயம்னா 2 தினங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. விவசாயிகள் சங்கம் மூலமா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அதிமுகவுக்கு முழு பங்கு இருக்கு. அதனால பாராட்டு விழா நடத்தணும்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, கிராண்டா என்ன பண்ணாங்க, ஃபங்க்ஷன் நடந்தாங்க. ஃபங்க்ஷன்லாம் சூப்பரா நடந்து முடிஞ்சிச்சு. ஓகே, எல்லாம் சக்சஸ்ஃபுல். ஆனா இருந்தாலும் என்ன பண்ணாங்க, ஒரு சில குறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரு எதிர்த்து பேசுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்ன பண்றாரு, சொல்றாரு. அதாவது விழா நடத்துனதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைங்க, என்ன கூப்பிடவே இல்லை. விழா நாளன்னைக்கு இன்னைக்குதான் என்ன கூப்பிடுறாங்களே, அதுவே ஒரு பெரிய மிஸ்டேக். அது மாத்திரம் இல்லாம எங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கிய புரட்சி தலைவர் படமும் புரட்சி தலைவியோட படமும் இல்லாம ஒரு பாராட்டு விழாவா, அவங்கள தவிர்த்துட்டு பாராட்டு விழாவா அப்படின்றத என்னால ஜீர்ணிச்சிக்கவே முடியல. இதை எப்படி நான் அதுல போயிட்டு நான் கலந்துக்க முடியும்? என்னதான் இருந்தாலும் எங்களை உண்டாக்கினது எங்களை ஆளாக்கி வளர்த்தது அவங்க 2 பேரும் அல்லவா, அவங்கள தவிர்த்துட்டு இந்த பாராட்டு விழால என்னால கலந்துக்க முடியல அப்படின்னு பண்ணாரு, மொழிவி பூசினாரு செங்கோட்டையன். ஆனா இருந்தாலும் முத்துன கத்திரிக்காய் என்ன பண்ணும், கடத்தெருக்கு வந்துதான் ஆகணும். அதிமுக என்னதான் சண்டைகள் உச்சகட்டத்துல இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல பொதுவெளியில வந்துதான் ஆகும். அந்த விதத்துலதான் செங்கோட்டையன் என்னதான் பாராட்டு விழால நான் கலந்து கொள்ளாததுக்கு காரணம் இதுதான் முன்வைத்தாலும் பின்னாடி இருக்கிற பின்புலங்களை தான் பற்றி நம்ம என்ன பண்ண போறோம், அலச போறோம். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, செங்கோட்டை நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து என்ன பண்றாரு, அதிமுக இருக்காரு. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா கையில அதிமுக வந்த பிறகு கூட பாத்தீங்கன்னா அதிமுக ஜெயலலிதா ரொம்ப விசுவாசியாவே இருந்தாரு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சசிகலாவுக்கு என்ன பண்ணாரு, ரொம்பவே விசுவாசியா இருந்தாரு. அந்த அளவுக்கு கொண்டு வந்தாரு. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க பாத்துக்கணும். எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு இருக்கிறாரு, கட்சிக்குள்ள பொதுச் செயலாளர் நிக்கிறாருன்னா இதுக்கு பேஸ்மெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் தான். ஏன்னா சிலுவம்பாளையம் ஒன்றிய செயலாளர் போஸ்டிங் வாங்கி கொடுத்ததே யாருன்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் தான். அம்மா கிட்ட சொல்லி என்ன பண்ணிருக்காரு, வாங்கி கொடுத்திருக்காரு. ஆனா இப்ப நிலைமை எப்படி இருந்துச்சு, வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி தான், குருநாதருக்கே ஆப்பு வச்சுட்டாரு சிஷியன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனா இருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் போயிட்டு இருக்கும்போது சசிகலாவுக்கு ரொம்ப நம்பத்தக்கமாகவும் விசுவாசியாவும் இருந்தாரு செங்கோட்டையன். அப்ப நீங்க கேட்கலாம், கூவத்தூர்ல ஏன் செங்கோட்டையனை விடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் மேல அப்ப கோடி கணக்கில் என்ன பண்ணிருக்கு, கடன்கள் இருந்தது. ஒருவேளை முதல்வர் பதவி கொடுத்தா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, உள்ளுக்குள்ள ஆராய்ச்சி அடிப்படையில யாருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்ணாங்க, தீக்கு கொடுத்தாங்க. ஆனா இருந்தாலும் அப்போ ஒரு வருத்தம் இருந்தது செங்கோட்டையனுக்கு. என்னதான் இருந்தாலும் சின்னம்மா சொல்லிட்டாங்களே, அதுக்காகவே என்ன பண்ணணும், கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்தாங்க. ஆனா சின்னம்மா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது செங்கோட்டையனுக்கு அமைச்சரவையில இடம் பெறணும். அவர் என்ன தப்பு செஞ்சாலும் செய்யறோம், எந்த இது பண்ணாலும் பண்றோம், அவர் அமைச்சரவையில கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க. இருந்தாலும் எடப்பாடிக்கு ஒரு மன உறுத்தலாவே இருந்து எப்படி இவரை வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் நம்மளுக்கு சின்னம்மா கொடுத்துட்டாங்க, பதவி கொடுத்துட்டாங்க, அந்த நன்றி விசுவாசத்துக்காக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்டாரு அமைச்சரவையில. இப்படியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, சசிகலாவே தூக்கி வெளியே அடிச்சாரு. அப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணாங்க, சசிகலா பின்னாடி தான் போவாங்க, செங்கோட்டையன் அப்படிதான் போவாரு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இங்கதான் இருந்தது ட்விஸ்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருந்து எடப்பாடிக்குள்ள இருந்துகிட்டு சசிகலாவுக்கு வேலை பார்த்தாரு செங்கோட்டையன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது சசிகலாவுக்கும் செங்கோட்டையன் அண்டர்டீலிங் போச்சு. அம்மா நான் இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன், ஸ்லீப்பர் செல்லாவே நான் வேலை பார்க்கறேன், டைம் கடிக்கட்டும், நேரம் கடிக்கட்டும், தக்க சமயத்துல அடிப்போம், அப்ப நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்கிந்தா நிறைய பேர் அரசியல் விமர்சகர்களா பேசுறாங்க. இப்படியா போயிட்டு இருக்கும்போது 2 தினங்களுக்கு முன்பாக பூதாகரமா கலங்க வெடித்து ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டை என்ன பண்றாரு, ஓப்பனாவே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியை ஓப்பனாவே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் அவர் பண்ணது தப்புங்க, அப்படி பண்ணிருக்க கூடாதுங்க, என் கருத்தை நான் பண்றேன், என் கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போர்க்கொடி தூக்கி இருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் போட்டு யாரு கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா அம்மையா சசிகலா அப்படின்ற மாதிரி வெளியில பேசிக்கிறாங்க. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஒரு நியாயத்தை சொல்லணுமா இல்லையா? ஏன்னா இவர் ஒரு குற்றத்தை வைக்கிறாரு, அப்ப இவர் ஒரு நியாயத்தை சொல்லணுமா இல்லையா? அப்படி என்ன பண்றாரு, சொல்றாரு, நீங்க எதுக்கு என்ன டெல்லிக்கு போனீங்க, டெல்லிக்கு போய் எதுக்கு அமித்ஷாவை சந்திச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்
இவர் என்ன பண்ணிருக்காரு, டென்ஷனா இருக்காரு எடப்பாடி. என்னத்துக்கு டெல்லிக்கு போனாரு, ஏன் போனாரு, செங்கோட்டையனா போனாரா அப்படின்னா இல்ல. எஸ்பி வேலுமணி இருக்காருல, அவருடைய பையன் கல்யாணத்துக்கு அமித்ஷாவை இன்வைட் பண்றதுக்கு போயிருக்காரு. அப்ப கூட இவர் சீனியர் என்ற அடிப்படையில் என்ன பண்ணிருக்காரு, செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்காரு, கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்திருக்காரு. இவர் வந்து செங்கோட்டையனுங்க, இவர் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு, இப்ப இருக்கிற சீனியர்ல இவர் வந்து முக்கியமான ஒரு சீனியர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. உடனே அமித்ஷா வந்து என்ன பண்ணிருக்காரு, அவருதான் கிரைண்ட் மூளையாச்சா பயங்கரமா வந்து கொடாஞ்சி என்ன பண்ணிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி நம்புறத வேஸ்ட், இவரை நம்பி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு. செங்கோட்டையன் நீங்க எதுக்கு இருந்தாலும் எனக்கு வந்து 24/7 எப்போனாலும் நீங்க எனக்கு கால் பண்ணலாம், எப்போனாலும் ஆபீஸ்க்கு வரலாம் போலாம், உங்களுக்காக கேட்டு திறந்தே இருக்கும், எது விஷயமா இருந்தாலும் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு, செங்கோட்டையனை எப்படியாச்சும் ஓரம் கட்டணும், செங்கோட்டையன் இருந்தாருன்னா நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏன்னா இப்ப வந்து நிறைய சீனியர்கள் இருக்காங்க, அதிமுக நிறைய சீனியர்கள் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியுடைய கேரக்டர் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சசிகலாவுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாரு, டிடி தினகரனுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாரு, கூடவே வச்சு சுத்தி நின்ற ஓபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா ஏன் கூட இருக்காங்கன்னா இவரால நம்மளுக்கு நன்மை இருக்கு அப்படின்றதுனால. ஆனா இவருக்கு ஒரு விஷயம் வரும்போது யார் இவங்களால பார்க்க மாட்டாரு, தூக்கி அடிச்சிருவாரு அப்படின்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி அந்த வரிசையில தான் இப்ப செங்கோட்டையனும் இருக்க என்ன பண்றாரு, அதிமுக இருக்கு. சரி, செங்கோட்டையன் தான் ஒரு பக்கம் இருக்கிறாரு அப்படி நம்ம பார்த்தோம்னா, ஒரு பக்கம் கோகுல இந்திரா அவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா, எனக்கு வந்து மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல, நீங்க எல்லாம் யார் சொல்லி கேட்கறீங்க எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு ஓப்பனா தலைமையே என்ன பண்ணிட்டாங்க, எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பேர் கூட உங்களால போடுறது கூட முடியல, ஒரு ஓரத்துல என் போட்டோ கூட போறதுக்கு உங்களால முடியல, அப்படி நீங்க யாருக்கு தான் பயப்படுறீங்க, எனக்கு அன்பு மரியாதை இருந்தா போதுங்க, கட்சியோ பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி கோகுலேந்திரா என்ன பண்ணிருக்காங்க, ஓப்பனா பேசுறாங்க. நீங்க எல்லாம் யாருக்கு பயப்படுறீங்க, எது சொல்லி பயப்படுறீங்க எல்லாம் எனக்கு தெரியும், தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு டைரக்டா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாங்க, எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்போ இங்க ரெண்டு சீனியர்களும் செங்கோட்டையனும் சரி கோகுலேந்திராவும் சரி என்ன பண்றாங்க, எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல அண்ணன் ஒருத்தர் வந்தாரு, அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் வந்து என்ன பண்றாரு, புதுவிதமான ஒரு அர்த்தங்களை சொன்னாரு. அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல பாராட்டு விழா நடத்துவது கட்சிக்கு அப்பாற்பட்டு விவசாயிகள் சங்கம் தான் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு. இதனாலதான் நாங்க போட்டோ தான் போடல. சரிங்க ஐயா, ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, நீங்க போட்டோல போடல, ஆனா எடப்பாடி பழனிசாமி போட்டோ போட்டதுக்கு நீங்க ஜெயலலிதா போட்டோவும் எம்ஜிஆர் போட்டோவும் பெருசா போட்டிருக்கலாமே, அதுதானே எங்களுடைய எல்லாம் இருக்கு. கட்சி விழாலனா எதுக்கு எல்லாரும் கொடி கம்பத்தை தூக்கின்னு வந்து மாட்டு வண்டி போகும்போது கொடி கம்பத்தை தூக்கின்னு வந்தாங்க அப்படின்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுது. எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அங்க வந்துட்டாலே அதிமுக பிராண்ட் அப்படின்னு வரும்போது அங்க அதுக்கும் பிராண்டா இருக்கிற எம்ஜிஆர் போட்டோவையும் ஜெயலலிதா போட்டோவையும் வைக்கல அப்படின்ற ஒரு குமுறல் தான் அண்ணன் என்ன பண்றாரு, செங்கோட்டை என்ன வைக்கிறாரு. ஆனா அண்ணன் வந்து எல்லாரையும் வந்து என்ன பண்றாரு, இவர் தான் இன்டெலிஜென்ட் அப்படின்ற மாதிரி பேசி தள்ளி இருக்காரு. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப கழகத்துல என்ன கழகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 நீங்க மட்டும் நின்னீங்கன்னா நிச்சயமா ஜெயிக்க முடியாதுன்னு அதல பாதாளத்துல குழி தோண்டி நீங்க அதிமுக பொதிச்சுட்டு என்ன பண்ண, மண்ணை மூடிட்டு அங்கேயே உட்காந்து இருக்கணும், அதுதானே நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய சீனியர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய சீனியர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எதிர்த்து நின்று இருக்காங்க. அப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமி உஷாராயிட்டாரு. என்னன்னா இவங்களை எதிர்த்து நம்மளுக்கு வந்து ஆப்பு வச்சிருவாங்க, அதனால வந்து நம்ம அமைதியாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அமைதி காமிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் என்ன பண்ணாரு, ஆசுசுவப்படுத்தி என்ன பண்ணாரு, சைலண்டா கொண்டு போனாரு. ஆனா இப்ப திரும்பவும் அந்த பிரச்சனை எழும்பி இருக்கு. செங்கோட்டையனே முக்கியமான ஆளு, அதிமுக ஒன்றிணையணும், சசிகலா, டிடி தினகரன், ஓபிஎஸ் எல்லாருமே இணைஞ்சு 2026 தேர்தல் கணத்தை வந்து நம்ம காணணும், நம்ம நிச்சயமா என்ன பண்ணணும், வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி முதல் போர்க்கொடி தூக்குனர் வந்து செங்கோட்டையன். இப்போ அவர் என்ன பண்றாரு, அதான் சொல்றாரு, நிச்சயமா வந்து இதுக்கு வந்து பின்புலங்கள் வந்து சசிகலா அம்மையார் இருக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல. இதுல டிடி தினகரன் சார் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை மூடு விழா நடத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராயிட்டாரு. 2026 அதிமுக மூடு விழா நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க, நடக்கலன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேங்க அப்படின்லாம் சொல்லல. அவர் சொன்னா பண்ணிருக்காரு, சொல்லியிருக்காரு, நிச்சயமா அது நடக்கணும், அதுல இருந்து எந்த மாற்று கருத்துல. எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்கிற வரைக்கும் அதிமுக தலை நிமிர்ந்து நடக்காது, அது என்ன பண்ணா அதல பாதாளத்துக்குள்ளதான் போவோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் செங்கோட்டையன் கலக குரல் எழுப்பி இருக்கிறாரு. இதுக்கு அதிமுக சைடுல எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்வினை ஆற்றுவாரு அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆள பெரு சிறந்த சசிகலாவையும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் என்ன பண்ணாரு, ஓரம் கட்டி இருக்காரு. இப்ப செங்கோட்டையன்லாம் எந்த மூலிகை அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே இல்லை. பொறுத்திருந்து பார்க்கல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.